நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். எனக்கும் பச்சை மிளகாய்க்கும் ஆகவே ஆகாது. நான் இந்த பச்சை மிளகாய் செடி வாங்கிட்டு வந்தப்போ கூட உங்கள் எல்லார்ட்டையும் சொன்னேன், எனக்கு பச்சை மிளகா ஆகவே ஆகாது, என்னமோ தெரியல வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. இந்த வ சீசன் ஆரம்பத்தில் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ஒரு பெரிய விதைக்கடையில் ஒரு விதை கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து எனக்கு 2 சாம்பிளுக்காக வச்சுருந்த 2 பச்சை மிளகாய் செடியை கொடுத்தாங்க. நான் வந்து பச்சை மிளகாய் செடி எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு வந்து அது வந்து எப்போவுமே நல்லா வந்ததில்லை, தயவு செஞ்சு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னப்போ, ஏன் வராது அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கெமிக்கல் ஃபங்கிசைட்லாம் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நான் சொன்னேன், கெமிக்கல்லாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எதுக்காக நம்ம வீட்டில் வளர்க்கணும், அதனால் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களே எனக்கு வந்து ஒரு ஆர்கானிக் ஃபங்கிசைட் சொல்லி கொடுத்தாங்க. ரியலி எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு வந்து பச்சை மிளகா வந்ததே இல்லை இவ்வளோ சூப்பராக. இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் நல்லா வந்திருக்கு. வாரம் ஒரு தடவை நான் இந்த ஃபங்கிசைடு தான் யூஸ் பண்ணேன். அந்த ஃபங்கிசைடு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த பதிவில் சொல்லித்தர போகிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ முழுமையாக பார்த்துட்டு. அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. இது அங்கே அந்த ஃபங்கிசைடு, நல்ல ஒரு எஃபெக்டிவான ஃபங்கிசைடு. நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க அது வெல்லம் போட்டு செஞ்சுருக்கோம் அப்படின்னு. வெல்லம் போட்டு நிறையா செய்கிறோம். நான் வெல்லத்தோட கூட என்ன நம்ம சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு மணமாக இருக்குது, எனக்கு இது மணமாக தான் தெரியுது, நல்ல மணமாக இருக்குது. இது வந்து நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் நல்லா வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நம்ம 1 லிட்டர் தண்ணியில் டைல்யூட் பண்ணி தான் நம்ம செடிகளுக்கு இப்போ கொடுக்க போகிறோம். இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிடலாம். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கலந்து அதுக்கப்புறமா ஒரு 1 லிட்டர் தண்ணியில் கலந்து விட்டுறேன். இதை 1 ஸ்பூன் 1 லிட்டர் தண்ணிக்கு. இப்போ வந்து நல்லா நாங்கள் வந்து கலந்தாச்சு, ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ அதை நல்லா வந்து நம்ம பம்ப் பண்ணிவிட்டு செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணிடுவோம். ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா லீஃப்கள் எந்த செடிகளை அட்டாக் பண்ணோம் அப்படின்னா பச்சை மிளகாய், கேப்சிகம், அதுக்கப்புறம் இந்த சிம்லா அதாவது லாங்கா பஜ்ஜி மிளகா, அதுக்கப்புறம் தக்காளி, இதெல்லாம் தான் நிறைய அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம வாரம் ஒரு தடவை கொடுத்துட்டு வரும்போது அந்த ஃபங்கஸ் அட்டாக்கில் வந்து நம்ம முழுமையாக நம்ம செடியை வந்து காப்பாற்றலாம். சரி, அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்துடலாம். அது ஒன்றும் இல்லை, பூண்டு தான். பூண்டு மட்டும்தான். நம்ம இந்த 3G கரைசல் அப்படிங்கிறது ரொம்பவே காரமாக இருக்கும், எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கும், நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் 3G கரைசல். இது வந்து ரொம்ப அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு இதாக இல்லை, சேம் டைம் ரொம்ப இஃபெக்டிவாக இருக்குது. அந்த பூண்டோட ப்ராசஸ் நல்லா ஆயிட்டதுனால பூண்டு வந்து நல்ல ஒரு இஃபெக்டிவாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட அந்த பேபி சின்ன குட்டி பிளான்ட்டாக இருக்கப்பையிலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பூண்டை வந்து நம்ம தோலோடையே போட்டு அரைச்சிக்கலாம். பேபி பிளான்ட்டாக இருக்கும்போது நம்ம 1 ஸ்பூனை வந்து 2 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம நாற்றுகளுக்கு கொடுக்கலாம். பெரிய பிளான்ட் வளர்ந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் 1 லிட்டரில் கலந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து பூண்டை வந்து மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி வச்சுட்டேன். அம்மியில் கூட தட்டிக்கலாம், ரொம்பவே நல்லது. ஈக்குவல் குவான்டிட்டி, பூண்டுக்கு எவ்வளோ பூண்டு எடுத்தோமோ அதே அளவு வெல்லம். நான் வெல்லம்ன்ற வேர்டை தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா என்னன்னு தெரியல. நிறைய பேர் வந்து கீழே வெல்லம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு புரியலை. வெல்லம்னா என்னன்னு தெரியாதா? எனக்கு புரியலை. இப்போ இந்த மாதிரி நல்லா பெசரி விட்டுக்கோங்க. பெசரி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை ஏதாவது மண் சட்டிலையோ இல்லை பிளாஸ்டிக் பாட்டில்லையோ போட்டு மூடி வச்சிடலாம். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஏர் டைட்டாக மூடாமல் இந்த மாதிரி ஏதாவது துவாரம் இருக்கிறதாவோ இல்லை காட்டன் துணியை வச்சோ கூட கட்டி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இதில் எந்த தண்ணியுமே இல்லவே இல்லை. கொஞ்சம் நேரம் ஆக இது வந்து தண்ணியாகும். இதை 7 நாள் கழித்து தான் நம்ம உபயோகப்படுத்தணும். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி 7 நாள் கழித்து அது ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறமா அதிலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து நம்ம 1 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வரலாம். 7 நாள் மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் இதை ஸ்டோர் பண்ணலாம். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வரைக்கும் கூட இந்த கரைசலை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணலாம் நம்ம செடிகளுக்கு. இது பார்க்குறதுக்கு வந்து நான் பெரிய நெல்லிக்காவை நல்லா சீவிட்டு ஜீனி போட்டு ஒன்று செய்வேன், அதே ஜாம் மாதிரி ஒன்று செய்வேன். அது நினச்சிட்டு என் பையன் பெரிய வந்து எடுத்து 1 ஸ்பூன் சாப்பிட்டான் வேகமாக. ஐயோ, சாப்பிட்டுட்டு அவன் பட்ட கஷ்டம் இருக்கே, நல்லா அப்படியே ஃபுல்லாக தொண்டை ஃபுல்லாகவே அவனுக்கு அந்த பூண்டோட காரம் போயிடுச்சு. ஸோ வந்து நீங்கள் செல்ஃபில் வைக்காமல், அதாவது எல்லா ஜாமானோடையும் வைக்காமல் தனியாக எடுத்து வச்சுருங்க.
தக்காளி செடிகளுக்கும் கொடுங்க. எந்தெந்த செடியிலலாம் உங்களுக்கு லீஃப் கர்ல் பிரச்சனை இருக்கோ எல்லாத்துக்கும் கொடுங்க. சில சமயங்களில் லெமன் ட்ரீயில் கூட வரும், அதுகளுக்கும் கொடுங்க. கண்டிப்பாக எனக்கு உபயோகம் பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக ஒரு செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தமிழில் பேசினா ஏன் தமிழில் பேசுகிறீங்கன்னு கேட்குறீங்க. சரி, நம்ம கொஞ்சம் கலவையாக எப்பயும் போல் நார்மலாக இங்கிலீஷோட கலந்து பேசினா இது தமிழ் சேனல், ஏன் தமிழ் கார்டன்னு பேர் வச்சுக்கிட்டு இங்கிலீஷில் பேசுகிறீங்கன்னு சொல்கிறீங்க. இது இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூத்த பூக்கள், அதையும் நம்ம ஒரு தடவை பார்த்துருவோம். எனக்கு இந்த செம்பருத்தி கலர் ரொம்பவே பிடிச்சது. இன்றைக்கி எப்பயுமோட ஜாஸ்தியாக கலர் நல்லா ரெட்டாக இருக்குது. எப்பயும் ஒரு மாதிரி ஆரஞ்சாக இருக்கும், இன்றைக்கி நல்லா ரெட்டாக இருக்குது. இந்த பூ பாருங்கள் நல்லா மலர்ந்துருச்சு. ஒரு நாட்டு ரோஜா பூலேயே இத்தனை வகை இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். நம்ம நாட்டு ரோஜான்னு சிம்பிளாக சொல்லிடுறோம், ஆனால் அதில் எவ்வளோ வெரைட்டி இருக்குது. நாளைக்கு வந்து ஃப்ளவர் பூஸ்டர் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வீட்டில் இவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு, கலர் கலராக விதவிதமாக வந்துகிட்டே இருக்குது நான்ஸ்டாப்பாக. ஸோ நாளைக்கு பதிவையும் கண்டிப்பாக பாருங்கள். நாளைக்கு வந்து ஒரு ஃப்ளவர் பூஸ்டர் அதோட வீடியோ போட போகிறேன். பேபி சன்ரோஸ் கூட ரொம்பவே அழகாக இருக்கு. இது பாருங்கள், எக்ஸாக்டாக தாமரைப்பூ மாதிரியே இருக்குல்ல. தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.